எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சார், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லியில அவர் பிரதமரை சந்தித்து விட்டார். ஃபர்ஸ்ட் வாட்டி சிஎம் ஆனது பிறகு அப்போ போய் சந்திப்பு இது. டெல்லி எப்படி ரிசீவ் பண்ணுச்சு புது தமிழ்நாட்டுடைய புது சிஎம்? மத்திய அமைச்சர்கள் யாரும் இல்லை பிரதமருடன், மாநில அமைச்சர்களும் யாரும் இல்லை முதலமைச்சருடன். இது ஒரு புதிய திருப்பமாக நான் பார்க்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அடுத்ததாக கான்பிடென்டாக பிரச்சனையை விளக்கி பேசுவதற்கு புரிதலை கொண்டவர் நரேந்திர மோடிக்கு எதிராக உட்கார்ந்து பேச வேண்டும் என்றால் நல்ல தயாரிப்புடன் சென்றிருக்கிறார். ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா இருந்தா கூட பிரைம் மினிஸ்டரோட ஒரு கோஆர்டினேஷன், கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்ததாகத்தான் வர்ணிக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக விஜய் வந்த பிறகு ஒரு மாறுதலை காண்பிக்கிறார்கள். அந்த திராவிடியன் கல்ச்சர் இல்லாத போயிடுச்சுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. கருணாநிதி வந்த போதும் சரி, ஸ்டாலின் வந்த போதும் சரி, ஒரு மிடுக்கு இருக்கும். ஆனா இந்த வாட்டி அந்த மிடுக்கு கிடையாது. சிம்பிளா வந்தாரு, சிம்பிளா போயிட்டாரு. பல அதிகாரிகள் விஜயை வரவேற்கிறார்கள், புன்னுருவனும் பேசுகிறார்கள். அந்த ஒரு புரோட்டோகால் எல்லாம் கிடையாது, சாதாரணமா சந்திக்க முடிகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். விஜய்க்கு இருக்கக்கூடிய கரிஷ்மா, அந்த ஒரு கிரேசினஸ், அதை அதிகாரிகள் முன்னாடி பார்க்கப்படுகிறது. தான் பதவியேற்றுக் கொண்டவுடன் ராகுல் காந்தி எதிர்க்க பேசிய 3 பேச்சுகளுடைய தத்துவம் என்ன என்று கேட்டால், வெள்ளை அறிக்கை தருவேன், நிதி நிலையை பற்றி, சென்டர் ஆஃப் பவர் விஜய் ஒன்று தான், மன்னராட்சி இல்லை, டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னா ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காரு. நான் மோடியையும் பார்ப்பேன், அமித்ஷாவையும் பார்ப்பேன், நிர்மலா சீதாராமன் பார்ப்பேன், அது பற்றி மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றதை தான் பக்கத்துல உட்காந்து சொன்னார். கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வினோத், கட்சி ரீதியா அதுக்கு பார்க்க போறாங்க. இனி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை பற்றி திமுக எது சொன்னாலும் அதை எதிர்ப்பதற்காக தமிழ் வெற்றி கழகத்திற்கு சார்பாக இருக்கிறார்கள் பலர். சிபிஎம் விடுதலை சிறுத்தைகளை தவிர. இது ஒரு தொடர்பு, அரசாங்கத்திற்கும் அரசாங்கம் தொடர்பை தவிர அரசியல் கட்சி. அதே பாத்தீங்கன்னா விஜய் பாசிசம் பாயசமானாரு. அது தவிர இன்னும் கேலியா சொன்னாங்க. விஜய் பிரைம் மினிஸ்டர் பத்தி அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். விஜய் 8 கோடி தமிழ் மக்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறார். 140 கோடி மக்கள் இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக மொத்தம் இது பிரதமர் முதலமைச்சர் உறவாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர திமுக இதுல ஒன்னும் பிளே பண்ண முடியாது பாலிடிக்ஸ். விஜயோடைய ஆட்சி 5 வருஷம் நிச்சயமா நீடிக்காது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு அப்படிங்கறத பாக்குறோம். ஆனா டெல்லி எப்படி பாக்குது? இது ஒரு டெம்பரவரி தான், இவர் 5 வருஷம் நீடிக்க மாட்டார்னு பாக்குதா, இல்ல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா பாக்குதா, இல்ல விஜய் சக்சஸ்ஃபுல்லா இந்த 5 வருஷத்தை கடந்துருவார், தாண்டிடுவார், இஸ் எஸ்டாபிஷ் லீடர் அப்படின்னு பாக்குதா? அவர் புகழ்ச்சி என்பது நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய வெற்றி சின்னங்கள் விஜயுடன் காண்பிக்கப்படுகிறது. பாஜகவினர் சொல்லுகிறார் அவரை இன்னும் 2 டேர்ம் 10 வருடத்திற்கு அசைக்க முடியாது என்று சொல்லுகிறார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபால் அவர்கள். சார் வணக்கம். நமஸ்காரம்பா. நமஸ்காரம் சார், தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது டெல்லியில அவர் பிரதமரை சந்தித்து விட்டார். பிரதமரை சந்தித்ததுக்கான அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் வாட்டி சிஎம் ஆனது பிறகு அப்போ போய் சந்திப்பு இது. டெல்லி எப்படி ரிசீவ் பண்ணுச்சு புது தமிழ்நாட்டுடைய புது சிஎம்? எப்படி ஓவராலா இது எப்படி நடந்தது? பிரதமர் அலுவலகத்திலிருந்து நான் அதிகாரிகள் மூலமாக தெரிய கொண்டது என்று கேட்டால், பிரதமர் மிக குஷியாக இருந்தார். 15 நிமிடம் முன்னதாகவே போய் ரிசப்ஷன்ல உட்கார்ந்த உடனே அதாவது அங்க டிராயிங் ரூம்ல அங்க பெரிய ஒரு சென்டர் ஹால் மாதிரி ஒண்ணு இருக்கு. அங்க உட்கார்ந்த போதே உடனே கூப்பிட்டாரு பிஎம் வாங்கன்னு. பார்த்த உடனே வணக்கம் வணக்கம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு ரெக்கார்ட்ல இருக்குதுங்க. ஆனா மீதிக்கு அப்புறம் என்ன பேச தெரியாது. மத்திய அமைச்சர்கள் யாரும் இல்லை பிரதமருடன், மாநில அமைச்சர்களும் யாரும் இல்லை முதலமைச்சருடன். இது ஒரு புதிய திருப்பமாக நான் பார்க்கிறேன். காரணம், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அடுத்ததாக கான்பிடென்டாக பிரச்சனையை விளக்கி பேசுவதற்கு புரிதலை கொண்டவர் நரேந்திர மோடிக்கு எதிராக உட்கார்ந்து பேச வேண்டும் என்றால் நல்ல தயாரிப்புடன் சென்றிருக்கிறார். பிரதமர் குஷியாக இருந்தார். தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி அந்த புகைப்படத்தில் பார்த்தால் நல்ல இருக்கு. ஒரு பாடி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா they are very cordial தெரியுது. ஆனால் பிரதமர் அலுவலகத்திலிருந்து வந்த செய்தி குறிப்பு சொல்லுகிறது both of them were seen happy அப்படிங்கலாம் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. தமிழக அரசு குறிப்புகிறது அந்த தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல வச்சுக்கணும்னு சொல்றாங்கன்னுட்டு அதை பிரைம் மினிஸ்டர் கன்சிடர் பண்றேன்னு சொல்லியிருக்காரு. அது கேபினெட் டிசிஷனா இருக்கும். அதை தவிர இந்த நம்ம நெதர்லாண்ட்ல இருந்து கொண்டு வந்த ஆவணங்கள், பல செப்பு காகிதங்கள் எல்லாம் ஆணையமங்கலத்துக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் முதலமைச்சர். அவருக்கு கூடிய விரைவில் அந்த
கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் எல்லாம் போயிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல வந்த உடனே தமிழகத்திற்கு அது அனுப்பப்படும். தமிழகத்தை கஜேந்திர ஷெகாவத் என்று சொல்லக்கூடிய கல்ச்சரல் மினிஸ்டர் தமிழகத்திற்கு அந்த பெட்டகங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வருவார் என்று பிரதமர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். அதை தவிர முதன் முறையாக தங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள வேண்டுகிறேன், ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில எங்களுக்கு சில ப்ராஜெக்ட கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. என்ன அது சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம்ஸ் CASBS என்று சொல்லக்கூடிய அத அந்த DRDO டிபார்ட்மெண்ட் ஆஃப் அந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன், அதுல அந்த டிஃபென்ஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல எங்களுக்கு இந்த CABC எனக்கு வாங்கி கொடுக்கணும், எங்களுக்கு ஏரோஸ்பேஸ்ல நிறைய பண்ணணும். ஏன்னா டிஃபென்ஸ் காரிடாருக்கு தமிழ்நாடு கொடுத்தது நரேந்திர மோடி. அதையெல்லாம் பேசியிருக்கிறார். நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டு விட்டார். மேகதாதுவை பற்றி பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தவிர இலங்கையிலிருந்து 266 போட்டுகளை பற்றி பேச வேண்டும் என்றெல்லாம் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். பிரதமர் ஆவணம் செய்து இருக்கிறேன் என்று சொன்னவுடன் பிரதமர் விஜய் அவர்கள் சென்றவுடன் நான் அதிகாரிகள் மூலமாக கேள்விப்பட்டது, சக்திகாந்த் தாஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு IAS ஆபீசர், ரிசர்வ் பேங்க் வங்கியினுடைய கவர்னராக இருந்தவர், இப்பொழுது பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆலோசகராக இருக்கிறார். அவரிடம் இந்த பெட்டிஷனை கொடுத்திருக்காரு. தாங்களும் இந்த காட்சிகளை பார்த்திருப்பீர்கள். பிரதமர் இல்லத்திற்கு செல்வதற்கு முன்னதாக விஜய் கையில் ஒரு பேடு வச்சிருந்தார் தமிழ்நாடு ஹவுஸ். அதுல கிளம்பும்போது அதை தான் கொடுத்திருக்கிறார். சுகமாக இருந்தது. டெல்லி விஜயம் சக்சஸ் என்று தான் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். நிர்மலா சீதாராமனை பார்த்துவிட்டு இப்போதான் வெளியே வந்திருக்கிறார். தமிழகத்திற்கு ஆவணோடு இருக்கக்கூடிய சில தொகைகளை கூடிய விரைவில் நான் அதை ரிலீஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்திற்கு சில அதிகாரிகளை நான் அனுப்பி வைக்கிறேன். தங்களுடைய அதிகாரிகளும் எனக்கு பேச சொல்லுங்கள். அதிகாரிகள் நடுவே பேச வேண்டும். சில இதெல்லாம் என்னென்ன கொடுக்கிறோமோ நாங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கிறோம். ஆனால் சென்ற திமுக அரசில் நாங்கள் 13 லட்சம் கோடி கொடுத்திருப்பதை ஆதாரபூர்வமாக சொன்னார். அதைத்தான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட விஜய் சொல்லியிருக்கிறார். 5 லட்சம் கோடி தமிழ்நாடு பட்ஜெட்டா இருந்தால் 30% டாக்ஸ் MK ஸ்டாலினுக்கு போகிறது என்று ஏளனமாக சொன்னதை கூட நினைவுபடுத்தினார் நிர்மலா சீதாராமன் என்று கேள்விப்படுகிறேன். தவிர நிர்மலா சீதாராமன் இந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னதாக நேற்று காலை, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை, அன்புரோஸ் என்று சொல்லக்கூடிய மார்ட்டினுடைய துணைவார் நிர்மலா சீதாராமன் பேசி இருந்தது. அவர்கள் இந்த மீட்டிங்குக்கு அடித்தளம் நடத்தியிருக்கிறார் என்றெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நல்ல சுகமாக முடிந்து நிர்மலா சீதாராமன் ஹாப்பியா இருக்காங்க. கூடிய விரைவில் தமிழ்நாட்டுக்கு வரேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்பொழுது ஒரு புரிதல் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கும் மத்திய அரசாங்கத்திற்கும் எந்த ஒரு கசப்பு இல்லை என்று தான் அதிகாரிகள் சொல்லுகிறார்கள். சாய்குமார் என்று சொல்லக்கூடிய சீஃப் செக்ரட்டரி டெல்லியில் பல கோஆர்டினேஷன் ஒருங்கிணைப்புகளை செய்தார். அதற்கு வெற்றி பெற முடித்தார். விஜய் எந்த மினிஸ்ட்ரி கூப்பிட்டு வரல. அது பாருங்க, அதான் ஒரு சிக்னிபிகன்ட். வினோத் வரல, புஷி ஆனந்த் வரல, அருண்குமார் வரல, பைனான்ஸ் மினிஸ்டர் வரல. ஆக மொத்தம் அம்மையார் ஜெயலலிதா மாதிரியே விஜயும் தன்னுடைய ஆளுமையை காண்பிக்க ஆரம்பித்து விட்டார். இது ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங்கா இருந்தா கூட பிரைம் மினிஸ்டரோட ஒரு கோஆர்டினேஷன், கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்ததாகத்தான் வர்ணிக்கிறார்கள். அடுத்த மாதம் நான் சென்னை வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாராம் பிரதமர். அது எதுக்காக வரப்போறாலும் இன்னும் டீடைல்ஸா ப்ரோக்ராம் வரலைங்க. ஓகே 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 சார். இதுல இன்னொரு அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப 2 பேரும் என்ன பேசினாங்க அப்படிங்கிற விளக்கமா சொன்னீங்க. இப்ப அடுத்த கட்டமா அவர் யார் யாரை சந்திக்க இருக்கிறார்? மிக குறிப்பாக தமிழகத்தில் நடப்பது காங்கிரஸ் உள்ளிட்ட தாவேகா உள்ளிட்ட கூட்டணி அரசாங்கம் தான் நடக்குது. காங்கிரஸ்ல அவர் யார் யாரை சந்திக்க திட்டமிட்டு இருக்கிறார்? ராகுல், சோனியா, அதை தாண்டி யார் என்னென்ன தலைவர்களை சந்திக்கிறார்? அதுல நடக்க போற விஷயங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். காங்கிரஸ் தரப்பிலிருந்து இதுவரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணல. அதனால அந்த சந்திப்பு இருக்காது. போதாத குறைக்கு சோனியா காந்தியுடைய உடல்நிலை சரியில்லை. அவர் இருவரையும் சந்திப்பது சந்தேகம் என்று தான் காங்கிரஸ் வட்டாரங்களும் சீஃப் மினிஸ்டருடைய வட்டாரம் தெரிவிக்கின்றன. எது இருப்பினும் நேற்று ஜோதிமணியினுடைய அறிக்கையை பார்த்த பிறகு காங்கிரஸில் மீண்டும் ஒரு குழப்பம் வந்திருக்கிறதா? ஏன்னா ADMK உடைச்சிட்டு நீங்க மெஜாரிட்டி பண்ணிக்காதீங்க மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ராகுல் காந்தியுடைய மனதைத்தான் பிரதிபலிக்கிறது. அறிக்கை, அந்த ஜோதிமணியுடைய அறிக்கை, மாணிக் தாக்கூருடைய அறிக்கை, அதுதான் ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்காது நிச்சயம். இருப்பினும் விஜய் செய்தது அதிமுகவை உடைத்து செய்ததுன்னா ஒரு கசப்பு, ஒரு ஆரம்பமே இருக்கிறதுனால தான் அதுல ஒரு மன மகிழ்ச்சி இல்லை என்று காங்கிரஸ்காரரும் தெரிவிக்கிறது. நம்ம பிரவீன் சக்கரவர்த்திக்கு ராஜ்யசபா வேண்டும் என்று ராகுல் காந்தி கேட்டு இருப்பதாகவும்
அதை நான் பரிசீலிக்கிறேன் என்று சொன்னதாகவும் கிடைக்கும். ஏன்னா சி வி சண்முகம் ரிசைன் பண்ணதுக்கு அந்த 1.5 வருஷம் வேகன்சியில பிரவீன் சக்கரவர்த்தி வராரா இல்ல தியாவைக்கால இருந்து யாராவது போடுறாங்களா, அந்த ஜோசியர் வந்து யாரை வேலையை விட்டு எடுத்தாங்களோ அவரை போடுறாரா, எல்லாம் வெயிட் அண்ட் வாட்ச். சார், இது எல்லாத்தையும் கடந்து இந்த டெல்லி அப்படிங்கிற அந்த ஒரு பவர் சென்டரை இவங்களுடைய இந்த பாடி லாங்குவேஜ், அப்புறம் வரக்கூடிய அந்த செய்தி குறிப்புகள், தமிழ்நாடு ஹவுஸ்ல அவர் கொடுக்கப்பட்ட மரியாதை, அவர் தான் அவர் ரிசீவ் பண்ண விதம், இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஓவராலா உங்களுக்கு வந்து, ஏன்னா உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது மிகப்பெரிய நீண்ட அனுபவம். நீங்க பல முதலமைச்சர்களை வந்து பார்த்திருக்கிறீங்க. பல முதலமைச்சர்கள் புதுசா வந்து டெல்லிக்கு முதலமைச்சர் ஆன பிறகு வந்ததையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸ்டாலின், ஜெயலலிதா, எடப்பாடி பன்னீர்செல்வம் எல்லாரையும் சேர்த்து நான் சொல்றேன். இப்போ அந்த வரிசையில இப்ப விஜய நீங்க அதுல எந்த ரேஞ்சில நீங்க வைப்பீங்க உங்களுடைய அனுபவத்துல? என்னுடைய அனுபவம் என்ன என்று கேட்டால், விஜய் அவர்கள் புதிய தமிழ்நாடு இல்லத்திற்குத்தான் வந்தார். டெல்லியில் 2 தமிழ்நாடு இல்லங்கள் இருக்கின்றன. ஒன்று இப்ப இடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்த தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் கருணாநிதியும் வந்து தங்குவாங்க. அந்த இடத்த தங்கல. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புது இடத்துல இருக்குது. சாணக்கியபுரி சாணக்கியா தியேட்டர் பக்கத்தே இருக்குதுங்க அந்த இடம். ஒரு விசாலமான இடம். ஆனால் தமிழக அரசாங்கத்திற்கு துவாரகா என்ற இடத்தில் இன்னும் ஒரு 4 ஏக்கரா கொடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு 3வது தமிழ்நாடு இல்லம் ஏர்போர்ட் பக்கத்தே ஒன்று வரப்போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அதற்காக ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அது விஜயனுடைய தலைமையில் தான் அடிக்கல் நாட்டு விழா இருக்கும், திறப்பு விழாவும் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் டெல்லிக்கு வந்தபோது ஒரு உற்சாகத்தை பார்க்கிறேன். தமிழக அரசா ஊழியர்களிடமும் அதிகாரிகளிடமும். சில அதிகாரிகள், ஜெயா என்று கூடுதல் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு ஹவுஸ்ல இருக்காங்க, அவருடைய கணவன் தான் JNUல வேலை செய்யறாங்க. திருவள்ளுவர் சிலை திறக்கணும்னு கேட்டாங்க. நாளைக்கு திறக்கதா இருந்து, ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிட்டாங்க. வெக்கேஷன் வந்துடுச்சு. இந்த வெயில் நாளுக்கு யூனிவர்சிட்டிலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஜூலை 3ஆம் தேதி தான் திறக்க போறாங்க. அதனால அந்த அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனாலும் ஆக முடியும். தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்டிப்பாக விஜய் வந்த பிறகு ஒரு மாறுதலை காண்பிக்கிறார்கள். அந்த திராவிடியன் கல்ச்சர் இல்லாத போயிடுச்சுங்கிறதெல்லாம் சொல்றாங்க. இந்த கருணாநிதி வந்த போதும் சரி, ஸ்டாலின் வந்த போதும் சரி, ஒரு மிடுக்கு இருக்கும். ஆனா இந்த வாட்டி அந்த மிடுக்கு கிடையாது. சிம்பிளா வந்தாரு, சிம்பிளா போயிட்டாரு. போலீஸ் நிறைய போட்டிருந்தாங்க அவருக்கு பாதுகாப்பு ரீசனாக. பிளஸ் ஒன்னு சேஞ்ச் ஆஃப் காட் இருக்கு. அதாவது அந்த மாறுதல் இருக்கிறதுனால பல அதிகாரிகள் விஜயை வரவேற்கிறார்கள், பொன்னூறுவனும் பேசுகிறார்கள். அந்த ஒரு புரோட்டோகால்லாம் கிடையாது, சாதாரணமா சந்திக்க முடிகிறது என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். விஜய்க்கு இருக்கக்கூடிய கரிஷ்மா, அந்த ஒரு கிரேசினஸ், அதை அதிகாரிகள் முன்னாடி பார்க்கப்படுகிறது. சில அதிகாரிகள் ஓப்பனாகவே சொன்னாங்க, ஆட்டோகிராஃப் வேணும், உங்களோட போட்டோ ஒன்று எடுத்துக்கொண்டார். இது ஒரு புது மாறுதலை நான் பார்க்கிறேன் தமிழகத்தில். இது வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, ஸ்டாலின் எல்லாத்தை விட விஜய்க்கு 10க்கு ஒரு 8 மார்க் தரலாம்னு நினைக்கிறேன். ஓகே சார், இப்போ இதுல அதையும் கடந்த நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு அரசியல் சம்பந்தமா ஓடிக்கிட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். ஆனாலும் இந்த சந்திப்புல 2 விஷயங்கள். ஒண்ணு, கரூர்ல அவர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சி, அது சம்பந்தமான 41 பேர் இருந்தது, சிபிஐ வழக்கு, அது இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அமித்ஷா அவர்களை சந்திக்கலையா, இல்ல அமித்ஷா அவர்கள் இந்த சந்திப்பு நடக்கலையா? டெல்லியில் இல்லை. அவருக்கு அதாவது ஆர்வமுள்ள அலுவலர்கள் அவர்களுடைய பெயரை எல்லாம் போட்டு விட்டார்கள். அடுத்த முறை நான் வரும்போது சந்திக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நான் கேள்விப்பட மற்றும் அமித்ஷா அவர்கள் தொலைபேசியில் விஜயுடன் பேச இருக்கிறார். அவர் டெல்லியில இல்லை. நக்சலைட் ஆபரேஷன்ஸ் இடத்துல எல்லாம் சத்தீஸ்கர் என்ற இடத்தில் அவர் இருப்பதாக 4 மணிக்கு இருந்ததாக நான் கேள்விப்படுகிறேன். அது ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், அமித்ஷாவுடைய அலுவலகத்தில் பேசிய பொழுது எங்களிடம் டைம் கேட்கவில்லை என்று மறுக்கிறார்கள். அதுதான் என்னன்னு தெரியல. கேட்கல, அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரல, டைமும் கேட்கல. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கூடிய விரைவில் வரும். இது அலுவலர்களிடையும் பத்திரிகையாளர்கள் இருக்கக்கூடிய ஒரு வேகத்தை காண்பிக்கிறதே தவிர, நரேந்திர மோடி அவர்களும் பார்த்த பிறகு, பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்ட அப்புறம் HMF பார்க்கணும் இருக்குது நியதி தான், யாரும் இல்லை என்று சொல்லவில்லை. இது வரைக்கும் நம்ம பிரசிடென்ட்டையோ வைஸ் பிரசிடென்ட்டையோ பார்த்த மாதிரி கூட தெரியலீங்க. அந்த அப்பாயின்மெண்ட் இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. எப்பவுமே ஜெயலலிதா அம்மா வந்தாங்கன்னா அந்த அப்பாயின்மெண்ட் முன்னாடியே வந்துடும். இவருடைய செய்தி தொடர்பு பிரிவுகள்லாம் ஒண்ணுமே பண்ணல. அதாவது சீஃப் மினிஸ்டருடைய அந்த ஸ்பெஷல் பிளேன்ல வந்தவங்க எல்லாம் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக இருக்கிறது. ஒரு MLA வரல, ஒரு MP வரல, ஒரு மந்திரி வரல, அவருடைய உதவியாளர்கள் அவர்தான் வந்திருக்காங்களே தவிர, அதிகாரிகளுக்கு ஒரு சிறப்பிடம் முதலமைச்சருடைய விமானத்தில் ஏன் இல்லை என்றெல்லாம் ஒரு கேள்விகள் வருகின்றன. அம்மையார் ஜெயலலிதா மாதிரியே இவரும் பிஹேவ் பண்ணுகிறார் என்ற ஒரு கருத்தும் பரவலாக பேசப்படுகிறது.
அதனால வந்து அமித்ஷா வரலங்கிறதுனால ஒரு விரோதமோ ஒரு மனக்கசப்போ கிடையாது. ஏன்னா ராகுல் காந்தியும் பார்க்கல, அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது பிரைம் மினிஸ்டர் பார்க்கணும் முக்கியங்க, நிதி அமைச்சரை பார்க்கணும் முக்கியங்க. ஏன்னா வினோத், முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் பதவியேற்றுக் கொண்டவுடன் ராகுல் காந்தி எதிர்க்க பேசிய 3 பேச்சுகளுடைய தத்துவம் என்ன என்று கேட்டால், வெள்ளை அறிக்கை தருவேன், நிதி நிலையை பற்றி, சென்டர் ஆஃப் பவர் விஜய் ஒன்று தான், டிரான்ஸ்பரண்டா இருப்பேன், மன்னராட்சி இல்லை. இந்த 4 குறிப்பு தான். மன்னராட்சி இல்லைன்னு சொன்னது ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி குறிப்பிட்டாம. ஆனா ராகுல் காந்தி பத்தி சில பேர் சொல்றாங்க அது மன்னராட்சியா இருந்தாங்க, அது ஒண்ணு விட்டுருங்க. 2வது சென்டர் ஆஃப் பவர் நான் தான், எப்படி ஜெயலலிதா இருந்தாங்களோ அந்த மாதிரி, மீதி யார்ட்டி போகாதீங்கன்னு. 3rd டிரான்ஸ்பரண்டா இருப்பேன்னு சொன்னா ராகுல் காந்தி கிட்ட சொல்லியிருக்காரு, நான் மோடியையும் பார்ப்பேன், அமித்ஷாவையும் பார்ப்பேன், நிர்மலா சீதாராமன் பார்ப்பேன், அது பற்றி மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது என்றதை தான் பக்கத்துல உட்காந்து சொன்னார். அது கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் ரிலேஷன்ஷிப் வினோத், கட்சி ரீதியா அதுக்கு பார்க்க போறாங்க. போதாத குறைக்கு சில பேர் என்ன, தமிழ்நாடை பற்றி இனி லோக்சபாவிலேயோ ராஜ்யசபாவிலோ பேச வேண்டும் என்றால் தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக 2 கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறார்கள், எம்பிக்கள். அதை தவிர நம்ம திருமாவளவன் இருக்கிறார். இதெல்லாம் ஒண்ணுமே காங்கிரஸ்காரெல்லாம் கொடுக்க மாட்டாங்க சப்போர்ட். டிஎம்கே எம்பிஸ்கள்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. டிஎம்கேக்கு சப்போர்ட்டா யார் இருக்க போறாங்க, ஒத்துருமே இல்லையே. சோ அதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த நகர்வுகள் நகரும். ஏன்னா இந்த 22 எம்பிஸ் இருக்காங்களே தமிழ்நாட்டில இருந்து திமுகவுக்கு, இந்த 5 வருஷமா வேஸ்டா இருந்தாங்க, இனிமேல் வரப்போது வேஸ்ட். அவங்க எல்லாமே சீஃப் மினிஸ்டர் பார்த்துட்டு இப்போ பார்லிமெண்ட்ல பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் நாங்கெல்லாம் பேசுறோம்னு சொல்ல போறாங்களா? தயாநிதி மாறன் போவாரா? போக மாட்டாங்க. ஆர் ராஜா போவாரா? போக மாட்டாரு. ஆனால் அந்தந்த ஆர் ராஜாவினுடைய எம்பி தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற 6 எம்எல்ஏ இருக்காங்க, 6 பேர் தமிழ் வெற்றி கழகத்துக்காரங்க. அந்த 22 எம்பிக்கள் கீழே 6 அசம்பிளி தொகுதி இருக்கு. அதுல பரவலாக 100 பேர் தமிழ் வெற்றி கழகத்துல இருந்து வந்திருக்காங்க. ஆக மொத்தம் இந்த 22 எம்பிக்களுடைய பிரசன்ஸ் இன் டெல்லி வேஸ்ட் என்று தான் விஜய் கருதுகிறார், தமிழ் வெற்றி கழகம் கருதுகிறது. இனி நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டை பற்றி திமுக எது சொன்னாலும் அதை எதிர்ப்பதற்காக தமிழ் வெற்றி கழகத்திற்கு சார்பாக இருக்கிறார்கள் பலர். சிபிஎம் விடுதலை சிறுத்தைகள் தவிர. பாருங்க, தமிழ்நாட்டுல நிதிநிலை அறிக்கைக்கு வெள்ளை அறிக்கை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வரக்கூடிய ஜூன் மாதம் 15-16 தேதி வாக்குல தமிழ்நாட்டுல பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போகுது. அந்த பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை வரும். வெள்ளை அறிக்கை வருவதற்கு முன்னாடி பிரைம் மினிஸ்டரோட கன்சல்டேஷன் வேணும். இதெல்லாம் ஒன்னும் சொல்லியிருக்காங்க. நிர்மலா சீதாராமன் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஆபீசர்ஸ் அனுப்பிச்சு டிஸ்கஸ் பண்ண போறாங்க. இது ஒரு தொடர்பு, அரசாங்கத்திற்கும் அரசாங்கம் தொடர்பே தவிர அரசியல் கட்சி. அதே பாத்தீங்கன்னா விஜய் பாசிசம் பாயசமானாரு. அது தவிர இன்னும் கேலியா சொன்னாங்க விஜய் பிரைம் மினிஸ்டர் பத்தி. அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டார்கள். விஜய் 8 கோடி தமிழ் மக்கள் விஜயை தேர்ந்தெடுக்கிறார். 140 கோடி மக்கள் இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக மொத்தம் இது பிரதமர் முதலமைச்சர் உறவாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர திமுக இதுல ஒன்னும் பிளே பண்ண முடியாது பாலிடிக்ஸ். எது இருந்தாலும் தமிழகத்தில் கண்டிப்பாக பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அறைகூவல் என்ன என்று கேட்டால், வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் புதிய அமைச்சர்கள், தங்களுடைய அமைச்சர்களுக்கு ஓரியன்டேஷன் கோர்ஸ் பயிற்சி முகாம் நடத்த வேண்டும். ஏனென்று கேட்டால், ஒரே ஒரு எதிர்கட்சி வீடியோ கிராஃபரோ அல்லது முதல் தொலைபேசி மூலமாகவோ அல்லது தங்களுக்கு தொலைக்காட்சி மூலமாகவோ ஒரு மந்திரியிடம் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பதாக புகைப்படம் எடுத்துக்கொண்டாலோ வீடியோ எடுத்துக்கொண்டாலோ அது பரவலாக விஜயினுடைய அரசாங்கத்தை தான் தாக்கும். எப்படி tehelka.com பங்காரு லக்ஷ்மணுக்கு கொடுத்து அடல் பிஹாரி வாஜ்பாய் அரசாங்கத்தை கவிழ்க்க முயன்றார்களோ அதே மாதிரியான எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றெல்லாம் மத்திய அரசாங்கத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இனி விஜயினுடைய லக்கு தான் இனிமேல். ஏன்னா அவர் எல்லா அமைச்சருமே ஃபர்ஸ்ட் டைம் எம்பி எம்எல்ஏஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர்ஸ். அரசாங்கம்னா என்னன்னு தெரியாது. அதெல்லாம் பார்த்துக்கணும். அனாவசியமா பேசக்கூடாது. ஒரு மந்திரிக்கு இன்னொரு மந்திரிக்கு சண்டை வரா மாதிரி கடிதங்கள் போக்குவரத்து நிறுத்த வேண்டும். இந்த மாதிரியான ஒரு அறைகூவல் தான் மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு சொல்லிக் கொடுக்கவில்லை, யதார்த்தத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். காரணம், வன்முறை வரும் என்றெல்லாம் கூட மத்திய உளவுத்துறை தமிழக அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை தந்திருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், நம்பிக்கை வாக்கெடுப்பில் சனாதன தர்மத்தை பேசி இந்துக்களுடைய மனதை புண்படுத்தி வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அசம்பிளில பேசிங்கன்னா உங்களுக்கு யூ கெட் இம்யூனிட்டி ஃப்ரம் லீகல் சிஸ்டம், போட்டு போக முடியாது. அதே மாதிரி ஐயுஎம்எல் காரங்க எல்லாம் சொல்றாங்க வகுப்புவாதத்தில் ஈடுபட்டவங்கதான் நான் பண்ணுவேன். இப்ப உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா அவர் தொழுகை நடத்தினார்கள். இப்ப ரமேஷ் அவர்களை பிராமணரை ஹெச்ஆர்சி மினிஸ்டரா போட்டதுல ஒரு அதெல்லாம்
விஜய் வெளியே சக்சஸ்ஃபுல்லா வெளில வந்துட்டார். இருந்தாலும் இது மாதிரி குழப்பங்க பாருங்க, ஜோசியரை போட்டோன்னே அவர் கேன்சல் பண்ணிட்டார் ஆர்டரை. அது தப்பு. எதுக்கா பண்ணணும்? அவருடைய உதவியாளராக இருக்காரு, அவருடைய பேச்சாளராக இருக்காரு. இன்னொரு கட்சியினுடைய அழுத்தத்தின் வரணுமா? கிடையாது. தமிழ்தாய் வாழ்த்து ஜென்யூன் கேஸ், பிரைம் மினிஸ்டர் ரெப்ரசென்ட் பண்ணிட்டாரு. இன்னைக்கு நாளைக்கு தமிழ் சட்டமன்றத்தில் ஆளுநர் வரும்போது முதலில் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று ஆளுநர் வற்புறுத்தினார்னா விஜய் ஏற்றுக்கொள்ள போகிறார். இந்த திமுகவோ அல்லது விடுதலை சிறுத்தை கட்சிகளோ குழப்பத்தை ஏற்படுத்தணும் என்ன விஜய் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார். சார், இந்த நேர்காணல இறுதியான கேள்வி, இப்போ வந்து வரக்கூடிய இந்த பை எலெக்ஷன் சீசன் வந்து மிக பெருசா இருக்கும் போல இருக்கு. இப்ப வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட 5 அல்லது 6 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு விட்டது. இனிமேலும் இந்த நம்பர்ஸ் கூடும் அப்படின்ட்டு வந்து தெரிவிக்கப்படுது. விஜயோடைய ஆட்சி 5 வருஷம் நிச்சயமா நீடிக்காது அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இது டெல்லி வந்து எப்படி பாக்குது? இது வந்து ஒரு டெம்பரவரி தான், இவர் 5 வருஷம் நீடிக்க மாட்டார்னு பாக்குதா, இல்ல ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டா பாக்குதா, இல்ல விஜய் சக்சஸ்ஃபுல்லா இந்த 5 வருஷத்தை வந்து கடந்துருவார், தாண்டிடுவார், இஸ் எஸ்டாபிஷ் லீடர் அப்படின்னு பாக்குதா? மத்திய பாஜக அரசாங்கம் கண்டிப்பாக திமுகவோ அல்லது திமுகவுடைய தீய சக்திகளோ வரக்கூடாது என்பதில் அவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தேச பிரிவினைவாதம், இந்து விரோதம், இந்தி விரோதம் என்றெல்லாம் சொல்லி. ஆனால் விஜய் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளை பற்றி பாஜக மூக்கு மேல விரல் வைக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணது. ஆனால் உதாரணத்துக்கு தாங்கள் குறிப்பிட்டீர்கள் டெல்லியை பற்றி. நான் பிரதமரிடம் நெருங்கி பழகியதனாலும் சில பிரதமரை நேரில் கண்டு பார்த்ததாலும் விஸ்வநாத் பிரதாப் சிங்குடன் நான் விஜயை ஈடுபடி செய்ய முடியும். விஸ்வநாத் பிரதாப் சிங் ரைட் லெப்ட் ரெண்டையும் வச்சுன்னு ஆட்சி நடத்தினார். அதே மாதிரி விஜய் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய தலைவர் கம்யூனிஸ்டையும் வச்சுக்கிறாரு, காங்கிரஸையும் பக்கத்துல வச்சு அண்டை மாநிலத்தில் 2 பேரும் சண்டை போடுறாங்க கேரளாவில். 1. 2வது, விஜய் அவர்கள் பி.வி. நரசிம்மராவ் மாதிரி மௌனம் சாதிக்கிறார். பி.வி. நரசிம்மராவ் மாதிரி ரொம்ப அழுத்தமா இருக்கார், டீப் பர்சன், சென்சிட்டிவ் பர்சன். அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு உணர்ச்சிகள் என்றால், கரூர் சம்பவத்திற்கு பிறகு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அக்டோபர் 12, 2025 வந்த வரையில் செப்டம்பர்ல இருந்து ஒன்னும் பேசாத இருந்தார். வீடியோ மெசேஜ் கொடுத்தார். அவ்வளவு அழுத்தமான ஆளு. அந்த நரசிம்மராவை மன்மோகன் சிங்குக்கு ஒப்பிடலாம். ஆனாலும் அவர் புகழ்ச்சி என்பது நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய வெற்றி சின்னங்கள் விஜயுடன் காண்பிக்கப்படுகிறது. பாஜகவினர் சொல்லுகிறார் அவரை இன்னும் 2 டேர்ம் 10 வருடத்திற்கு அசைக்க முடியாது என்று சொல்லுகிறார். சில பாஜக சீனியர் தலைவரை என்று சொன்னார். காரணம் திமுக அழிந்தது என்று உறுதியாக சொல்லுகிறார்கள். 10க்கு 8 மார்க் தரலாம் விஜய்க்கு என்றெல்லாம் கூட ஒரு தருண் சுக் என்று சொல்லக்கூடிய பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் என்று சொன்னார். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது அப்படின்னு. 5 வருஷம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. மீண்டும் இன்னொரு நேர்காணல் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.